இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிடாம ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிடுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை நான் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பீன்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. அடுத்தது அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி.